பேச ஆரம்பிங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்க சார், இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசிடி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரியில் ஒரு முக்கியமான ஒரு தேரம் தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன தேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்டன்ஸ் தேரம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, போகலாமா? இங்கே பாருங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. Passing the circuit given below, finding the current flowing in 4 resistance by using Norton's theorem. என்ன சார் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ரெசிஸ்டர்ல எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். ஆர்ஓ எங்க சார் இருக்கு? இங்கே தான் இருக்கு. சரிங்களா? ஆர்ஓ ரெசிஸ்டர் எங்க இருக்குன்னா இங்கே தான் இருக்கு. இது எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் இது எந்த ஓம் ஆர்ஓ ரெசிஸ்டர் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கரண்ட் கண்டுபிடிக்க போகிறோம்னா நார்டன்ஸ் தேரம். என்னன்னா நார்டன் இந்த கரண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். இது என்ன சார் ஃபார்முலா? நார்டன்ஸ் தேரத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபார்முலா பாருங்க. என்ன ஃபார்முலா? I equal to ISC into RN divided by RN plus RL. இதுதான் வந்து ஃபார்முலா. இதை கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி இந்த தேரம் தெரியாமல் இந்த ஃபார்முலா தெரியாமல் என்ன பண்ண முடியாது, நம்மள வந்து போட வேண்டியது. ரைட்டுங்களா? இப்போ புரியுதுங்களா? என்ன சார் முதல் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப் 1 பாருங்க. ஸ்டெப் 1 என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்ஓ ரெசிஸ்டரை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணோம், ஷார்ட் பண்ணணும். இதுதான் வந்து ஸ்டெப் 1. பாருங்க என்ன பண்ணலாம். என்ன இருக்கு 20 வோல்ட் பாருங்க. பாருங்க என்ன பண்ணிருக்க, இந்த ஆர்ஓ மட்டும் தான் எடுத்திருக்கேன். எடுத்து என்ன பண்ணிருக்க, ஷார்ட் பண்ணிருக்கேன். நீங்க என்ன பேருன்னா ISC என்ன பண்ணுங்க, ISC ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். ISC போனா என்ன ISC ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் போடுவோம். இப்போ இங்க என்ன சார் போடணும்னா 4 ஓம் அப்படிங்க போடுங்க. இங்க என்ன இருக்கு 5 ஓம் போடுங்க. இதுதான் வந்து ஸ்டெப் 1. இப்போ என்ன சார் பண்ணுவாங்க, என்ன கண்டுபிடிக்கணும்னா கிராமர் ரூல். என்னது கிராமர் ரூல் படி என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா R11 R12 R21 R22. இங்க என்ன வரும் I1 I2 வரும் ஈக்குவல் டு V1 V2. நல்லா கவனிங்க. இதுதான் வந்து ஜெனரல் ஃபார்முலா. இது வந்து என்ன ரூல்னா கிராமர் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கண்டுபிடிக்கணும். சரி சார் என்ன சார் பண்ணணும், முதல்ல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஓ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கரண்ட் ஓடுங்க. இங்க என்ன கரண்ட் போகும் சரிங்க. இங்க வந்து I1 ஒரு கரண்ட் இருக்கு, இங்க வந்து I2 இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த R1ல போகக்கூடிய கரண்ட் தான் கண்டுபிடிக்க போறோம். ஆனால் எந்த ஸ்டேஜ்ல வருதுன்னா I2 வருது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டெல்டா கண்டுபிடிக்கணும். டெல்டா 2 கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், டெல்டா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டெல்டா 2 கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ISC கண்டுபிடிக்கணும். ISC வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? என்ன சார் பண்ணாது பாருங்க. டெல்டா கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு R11. என்ன இருக்கு R11. R11 இது இதான் வந்து R11. இந்த பாக்ஸ்க்குள்ள எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இங்க என்ன இருக்கு 5 ஓம் இருக்கு, இங்க 4 ஓம் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் 5 + 4. அப்ப என்ன வரும் 5 + 4. கரெக்ட்டா? அப்புறம் என்ன இருக்கு 1 and 2. 1 and 2 னா இது ஒண்ணாவது பாக்ஸ்க்கு ரெண்டாவது நடுவுல என்ன இருக்குன்னா 4. கரெக்ட்டா? அந்த 4 என்ன பண்ணுவோம், இங்க 4. சரி சார், நீங்க 4 போட்டீங்க. ஃபார்முலாவே வந்து இங்க பிளஸ் மைனஸ் நம்ம போடணும். ரொம்ப முக்கியம். ஃபார்முலால இங்க பிளஸ் இங்க மைனஸ். அப்போ இந்த பிளஸ் நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி இங்க பிளஸ் போடணும், இங்க வந்து மைனஸ் போடணும். கரெக்ட்டா? அப்புறம் என்ன இருக்கு 2 2 என்ன இருக்கு பாருங்க. இதுதான் 2 பாக்ஸ்ல என்ன இருக்கு, வெறும் 4 மட்டும் தான் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம், வெறும் 4 -4. நல்லா இருக்கீங்க. 2 பண்ணா இது ரெண்டுக்கும் ஒண்ணுக்கு நடுவுல என்ன சார் இருக்கு, என்ன இருக்கு, ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கு 4 தான் இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் இங்க 4 போடுங்க. இங்க ஏன் 4 போடுறேன்னா ரெண்டாவது பாக்ஸ் தான் இது, முதல் பாக்ஸ் இது ரெண்டாவது பாக்ஸ் என்ன இருக்கு, அங்கே 4 தான் இருக்கு. என்ன பண்ணுவோம், அங்கே 4 போடுவோம். இங்க என்ன பண்ணுவீங்கன்னா
இது ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் வரும். இது வந்து ஃபார்முலா வரக்கூடியது. இந்த மைனஸ் தான் இங்கே இறக்கிருக்கேன், இந்த பிளஸ் இங்கே இறக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மைனஸ் பிளஸ் தெரியல அப்படின்னா டெல்டாவை கண்டுபிடிக்கணும். சரி சரி மைனஸ் பண்ணலாம். டெல்டா கண்டுபிடிக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இது இது பண்ணலாமா? இங்கே என்ன இருக்கு? 5 பிளஸ் 4 9 9 இன்டு 4 9 இன்டு 4 சரிங்களா? மைனஸ் 4 இன்டு மைனஸ் 4. இங்க வந்து முன்னாடி வந்து பிளஸ் வரும். ஏன்னா இங்க பிளஸ் வேற இங்க பிளஸ் இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வரக்கூடிய பிளஸ் இது ஃபார்முலா இருக்கு. இங்க என்ன இருக்கு? 9 இன்டு 4 இங்க மைனஸ் 4 இன்டு மைனஸ் 4 இந்த ஃபார்முலால போடுறது நீங்க போட போறோம். இப்போ என்ன சொல்றோம்? டெல்டா ஈக்குவல் பிளஸ் 9 4 வரும் 36. இந்த மைனஸ் இங்க அப்படியே வந்துடும் 14. அப்போ டெல்டா ஈக்குவல் 36 16 வரும் 20. சரிங்களா? இதுதான் வந்து டெல்டா கண்டுபிடிச்சாச்சு. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? டெல்டா 2. அதுக்கு கண்டுபிடிக்கிறது டெல்டா 2 பாருங்க. டெல்டா 2 எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது வந்து டெல்டா 1 கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏரியாவை யூஸ் பண்ணிட்டு அந்த இந்த வேல்யூவை போடணும். எந்த வேல்யூ போடணும்? v1 v2 இந்த வேல்யூவை போடணும். சரிங்களா? இது போடுறாங்க. இங்க பாருங்க என்ன இருக்கு? டெல்டா 2 னா என்ன பண்ணணும்? இந்த வேல்யூ யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த v1 v2 வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? என்ன சொல்லலாம்? இங்க 9 மைனஸ் 4 போட்டாச்சு. இப்போ டெல்டா 2 கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இது கூட என்ன பண்ண போறோம்? இந்த v1 v2 போட போறோம். இந்த v1 வேல்யூ கொடுத்துருக்காங்களா? 20 கொடுத்துருக்காங்க. அதனால 20 போடுங்க. v2 வந்து எதுவுமே இல்லை, அதனால 0 20. சரிங்களா? சரி சரி என்ன சார் பண்ண அடுத்தது டெல்டா 2 கண்டுபிடிங்க. டெல்டா 2 கண்டுபிடிக்கணும்னா 9 இன்டு 0. சரிங்களா? அங்கே என்ன இருக்கு? 20 இன்டு மைனஸ். நல்லா கவனிங்க. இது பெருக்கணும். இது அப்போ பாருங்க என்ன வரும்? இங்க பிளஸ் வரும், இங்க ஃபார்முலால மைனஸ் வரும். அப்போ இங்க என்ன ஆன்சர் வரும்? 0 மைனஸ் இங்க என்ன வரும்? இன்னொரு வேல்யூ வரும் மைனஸ் என்பது வரும். இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் டெல்டா 80. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா கண்டுபிடிச்சாச்சு, டெல்டா 2 கண்டுபிடிச்சாச்சு. அது என்ன கண்டுபிடிக்கணும்? ஐஎஸ்சி கண்டுபிடிக்கணும். ஐஎஸ்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஐஎஸ்சி ஈக்குவல் டெல்டா 2 டிவைடட் பை டெல்டா. டெல்டா 2 எவ்வளவு? 80. டெல்டா வந்து 50. இது அடிச்சீங்கன்னா ஐஎஸ்சி எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆம்ப்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிட் வந்து ரொம்ப முக்கியம். கரெக்டாக என்ன பண்ணணும்? ஆம்ப்ஸ்ன்ற வார்த்தையை கண்டிப்பாக போடணும். அப்போ ஐஎஸ்சி வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா நம்ம ஃபார்முலா இருக்கு, ஐஎஸ்சி கண்டுபிடிச்சாச்சு. இது ஆர்எல்ன்றது தான் வந்து இதுதான் ஆர்எல் அப்படின்னா ஆர்எல். அப்போ நமக்கு ஆர்எல் தெரியும், ஐஎஸ்சி தெரியும். என்ன தெரியாது? இந்த ஆர்எல் தான் கண்டுபிடிக்க போறேன். எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் ஆர்எல்? பாருங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த சர்க்யூட்டை அப்படியே போட போறோம். ஸ்டெப் 2 பாருங்க. இது என்ன ஓம் இருக்காங்க? 5 ஓம். இது என்ன ஓம் இருக்கீங்க? 4 ஓம். இது வந்து எப்படி சார் இருக்கு பார்க்கறதுக்கு? எப்படி இருக்கு? இது வந்து பேரலலா இருக்கு. சரிங்களா? இது எங்க இருக்கு? பேரலலா இருக்கு. என்ன ஃபார்முலா பேரலலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா R P = 1/R1 + 1/R2. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த 1/R3 இங்க என்ன வரும்? 1/R1 ல 5 வரும். இங்க என்ன வரும்? 1/2. அப்போ 1/R3 எவ்வளவு? 1/5 வரும். 1 வகுத்தல் 5 எவ்வளவு வரும்? என்ன வரும் பாருங்க? 0.5 + 0.25. இதெல்லாம் வந்தா இது வரும் உங்களுக்கு. ஆர்க்கு என்ன வரும்? 1/R வரும் 0.45. எனக்கு RP தான் வேணும் அப்படின்னா 1/0.45. RP எவ்வளோ?
ரெண்டு கிட்ட பயன்படுத்தும் என்ன ஒரு ஆர்த்தி 2.22 ஓம் சரிங்களா இதுதான் வந்து ஆர்த்தி ஆர்த்தி கண்டுபிடிச்சாச்சா அப்போ ஆர்த்தினால உண்டா ஆர்என்னால உண்டா அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஆர்என்னை கண்டுபிடிச்சோம் அது என்ன சார் இருக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அப்போ I ஈக்குவல் ISC into RN divided by RN plus RTM அப்போ I equal to IS என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 4 into 2.22 divided by 2.22 plus லாஸ்ட் என்ன கொடுத்தாங்க RL 6 ஓம் என்ன ஆன்சர் வரும் IA என்ன ஆன்சர் வரும் ஆன்சர் என்ன சொல்லுங்க பாப்போம் ஃபைனல் ஆன்சர் இதுதான் நல்லா கவனிங்க ரொம்ப முக்கியமான ஒரு சம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம் இந்த ஃபார்முலா வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம கரெக்ட்டுங்களா ரொம்ப முக்கியமான ஒரு சம் என்ன ஆன்சர் ஒரு லாஸ்ட்ல ஐ லாஸ்ட்ல என்ன ஐ நல்லா வந்துங்க 1.081 ஆம்ப் தான் வந்து கடைசியில வரக்கூடிய ஆன்சர் அப்போ இந்த 6 ஓம்ல போகக்கூடிய கரண்ட்டுடைய ரேட் வந்து 1.081 ஆம்ப் இது இஸ் தி ஃபைனல் ஆன்சர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சம் நல்லா கவனிங்க இந்த சம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரைட்டுங்களா இதை வந்து நிறைய முறை நீங்கள் என்ன பண்ணோம் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் ரொம்ப முக்கியமான ஒரு சம் நார்த்தன்ஸ் தேரம் ஓகே வாழ்க